ராதே கிருஷ்ணா, வணக்கம். நான் உங்கள் சிக்கியம்மா பேசுகிறேன். இன்றைக்கி சிதம்பர ரகசியத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு நீங்கள் எல்லாருமே போயிருப்பீங்க. அங்கே பொன்னால் வேயப்பட்ட ஒரு கூரை இருக்கும். சரி, இந்த சிதம்பர ரகசியம் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாமா? இந்த சிதம்பர ரகசியத்தில் அந்த பொன்னால் வேயப்பட்ட கூரை இருக்குல்ல, அதில் 72,000 ஆணிகள் இருக்குமா. 21,600 பொன் தகடுகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 64 விதமான மரத்தாலான வேலைப்பாடுகளை அங்கே நம்ம பார்க்கலாமா. 64 கலைகளை அது குறிக்குதான். 21,600 தங்க ஓடுகள் இங்கே இருக்கா. எதுக்கு அப்படின்னாக்கா, ஒரு நாளில் ஒரு மனிதன் விடுற மூச்சு காத்தோட அளவாக அது. 72,000 ஆணிகள் அந்த கூரையில் அடிக்கப்பட்டிருக்கான். எதுக்கு அப்படின்னாக்கா, நம்ம உடம்புல இருக்கிற நாடி நரம்பு நாடி துடிப்பு எல்லாத்தையும் சேர்த்து அந்த 72,000 ஆணியும் குறிக்குதான். பஞ்சபூத தலத்தில் நம்மளுடைய சிதம்பரம் ஆகாய தலமாக இருக்கா. ஒரு மனிதன் பார்த்தாவே ஒரு இறைவனை பார்க்குற மாதிரி, இறைவன் குடியிருக்கிற இடம் மாதிரி தோணுமா. எப்படி அப்படின்னாக்கா, அவனுடைய பாதங்கள் முன்கோபுரம், முழங்கால் ஆஸ்தான மண்டபம், தொடை நிறுத்த மண்டபம், தொப்புள் பலிபீடம், மார்பு மகா மண்டபம், கழுத்து அர்த்த மண்டபம், சிரம் கற்பகிரகம், வலது செவி தட்சிணாமூர்த்தி, இடது செவி சண்டேஸ்வரர், வாய் ஸ்நபன மண்டப வாசல், மூக்கு ஸ்நபன மண்டபம், புருவமத்தி லிங்கம், தலை உச்சி விமானம், உடம்பே ஆலயம், உயிர்தான் இறைவன், நெஞ்சகமே கோவில், நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சன நீர், பூசிக்கொள்ளவாராய் பராபரமே அப்படின்னு நம்ம தாய்மான சுவாமிகள் சொன்னது ஞாபகம் வந்தது. இன்றைக்கி ரோட்டில் ஒரு அழகான காட்சி கிடச்சிது. என்ன அப்படின்னாக்கா, சிதம்பரம் நடராஜருக்கு ரத்தன சபை இருக்குது, சித்திர சபை, வெள்ளி சபை, பொற்சபை, தாமர சபை அப்படின்னு 5 சபை இருக்குல்ல. இந்த தேர் எதிர்த்தாப்பில் வந்தது. இதை பார்த்துட்டு எனக்கு இந்த ஃபோட்டோவை அனுப்புனாங்க. இதை பார்த்ததுமே எனக்கு இன்னொரு ஞாபகம் வந்தது. ஒருத்தர் சிதம்பரம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு தண்ணி கூட இல்லாமல் அவர் கஷ்டப்படுறாரு. அவருக்காக 40 வேளையும் பொண்ணாக்கியிருக்காரு நம்மளுடைய சிதம்பரநாதர். யார் அப்படின்னாக்கா, நம்மளுடைய நந்தனார் தான். அவருடைய படம் இப்போ சமீபமாக பார்த்தேன். அப்படியே மனசை உருக்கிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக நீங்களாம் ஒரு தடவை பாருங்கள். அந்த காலத்தில் பக்தியை எப்படி அனுபவிச்சிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியும். மொத்தம் எத்தனை வேலி நிலம்? மொத்தமா 40 வேலி. ஏன் நந்தனுக்கு என்ன தெரியுங்க? நந்தா, நம்ம 40 வேலி நிலத்தையும் உழுது பயிரிட்டு அறுவடைக்கு சித்தமா வச்சுவிட்டு நீ சிதம்பரம் போ. ரொம்ப சரிங்க ஆண்டே. நீ வேலையை முடி, குஷாலா போ. நான் வேண்டாங்கல்ல ஆண்டே. என்னை அடியுங்கள், கொல்லுங்கள், முடியாத காரியத்தை செய்ய சொல்லுகிறீர்களே. 40 வேலி எப்ப நடுறது, எப்ப அறுவடைக்கு தயார் பண்றது, எப்ப நான் சிதம்பரம் போறது? நல்லவா என்றாயும் அல்லவா, பொன்னப்ப நல்லவா, பொன்னம்பலத்தவா, பொன்னப்ப நல்லவா, பொன்னம்பலத்தவா, என்னப்ப நல்லவா என்றாயும் அல்லவா, நீ என்னப்ப நல்லவா என்றாயும் அல்லவா, பொன்னப்ப நல்லவா, பொன்னம்பலத்தவா. கடவுளை அடையிறதுக்கு ஜாதி, மதம், குலம், கோத்திரம் அப்படிங்கிற எதுவுமே அவசியம் இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக தான் நம்மளுடைய நந்தனார் வந்திருக்காரு. கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு தடவையாவது நீங்கள் பாருங்கள். நம்மளுடைய மனசை அப்படியே புழிஞ்சு எடுத்துருவார். இறைவனை தவிர வேறு எதுவுமே நம்மளுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி தோன்ற அளவுக்கு அவர் செஞ்சிடுவார். இந்த மாதிரி ஒவ்வொரு கதையை கேட்கும் போதும், ஒவ்வொரு கோவிலோட அருமை பெருமை எல்லாம் தெரிஞ்சுக்க போதும் எனக்கு எங்கள் அப்பா அம்மாவோட ஞாபகம் வருது. எப்படி அப்படின்னாக்கா, எங்கள் அப்பா எந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தாலும் அந்த கோவிலோட கதையெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் சின்ன பிள்ளைங்களில் கேட்கும்போது கதை கேட்குற இன்ட்ரெஸ்ட்டு தான் இருக்குமே ஒழிஞ்சு அதோட அருமை பெருமையெல்லாம் தெரியாது. ஆனால் இப்போ அதோட அருமை பெருமையெல்லாம் தெரியுது. நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி ஒவ்வொரு கோவிலோடைய பெருமைகளையும் சொன்னீங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கும் பக்தினா என்ன அப்படிங்கிறது புரியும். நம்ம நாட்டோட அருமை பெருமை எல்லாமே தெரியும். ஒரு மனிதன் குறைஞ்சது ஒரு 5 பேருக்காவது பக்தியை உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய விவேகானந்தர் சொல்லியிருக்காரு. எல்லாருக்கும் எல்லா நலன்களும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிதம்பரநாதரையை வேண்டிக்கவும், சிதம்பர நடராஜருடைய டான்ஸை பார்க்கறதுக்காக பள்ளி கொண்டு இருக்கிற நம்மளுடைய நாராயணனையும் வேண்டிக்கவும், அங்கே சிதம்பர நடராஜருக்கு பக்கத்தில் ஒரு அறை இருக்குது. அதில் வெறும் தீபம் மட்டும்தான் காமிப்பாங்க. எப்படி அப்படின்னாக்கா, நம்மளுடைய
உள்ளம் அப்படிங்கிற கோவிலில் ஆண்டவன் அப்படிங்கிற தீபம் மட்டும்தான் இருக்கணும். அதாவது இறைவன் வந்து ஜோதி வடிவமானவர் அப்படிங்கிறதையும் இதெல்லாம் காமிச்சிருக்காங்க. இங்கே வந்து ஸ்படிகலிங்கம் இருக்குது. அதுதான் நம்மளுடைய சிதம்பர ரகசியம். இது எல்லாமே சிதம்பரத்துக்கு போனால் பாருங்கள். பார்க்குறீங்களா? நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பாய். ராதே கிருஷ்ணா.